கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். நீர் இம்மட்டும் நடத்தினவர், தொடர்ந்து நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அதை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 55:3. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமான கிருபை என்று சொல்லுகிறது. நிச்சயமான கிருபை, அதாவது இது ஆப்ஷனல் கிடையாது. ஆண்டவர் தருகிற இந்த கிருபை ஆப்ஷனல் கிடையாது. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், நடக்கும், நடக்காமலும் போகலாம், சாத்தியம்தான், இல்லை சாத்தியம் இல்லாமலும் போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் தாவீதுக்கு தருகிறேன் என்று சொன்ன அந்த கிருபைக்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறார். ஸ்பெஷல் பெயர் என்ன தெரியுமா? நிச்சயமான கிருபைகள். அப்போ இன்னைக்கு இந்த கிருபை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு அல்லது தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு என்று சொல்லலாம். ஒரு மனிதன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகிறான். ஆனால் அந்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவனுக்கு ஒரு கருணை காண்பிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில சொல்றாரு, நான் உனக்கு கிருபையை தருகிறேன். எப்படிப்பட்ட கிருபை? நிச்சயமான கிருபை, மாறாத கிருபை, உண்மையுள்ள கிருபை. அந்த கிருபையை இந்த இடத்துல நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக தம்முடைய மக்களுக்கு அவர் தருகிறார். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆண்டவர் ஒரு முறை ஒரு மனிதனுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி இருந்தால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் மாறாது. ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்பிக்கை அற்று போகிற நிலைமையில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அது என்றென்றைக்கும் மாறாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக நாம் பார்க்கும்போது, சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் கர்த்தருடைய கிருபை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 19வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்றார். அங்க பாருங்க, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அந்த நிச்சயமாய் அப்படின்ற அந்த வார்த்தையை ஏன் போட வேண்டும்? ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்ல, ஏன்
உன் மனைவி உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள் அப்படின்னு சொன்னால் போதுமே, எதுக்கு நிச்சயமாய் என்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் கால தாமதமாகி கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் காலதாமதமாகிறது. இந்த 25 வருஷன்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய காலம். அதை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவ்வளவு காலம் காத்திருக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயமே வந்துடும் இல்லை? ஒரு சில நேரங்களில் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் காத்திருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இவ்வளவு நாள் நான் காத்திருக்கணுமா, இவ்வளவு நாள் நான் எதிர்பார்க்கணுமா, அது நடக்குமா, இத்தனை வருஷம் கடந்து அது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆபிரகாமும் ஒரு வகையில் சாதாரண மனிதனாகத்தானே வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு தவறு பண்ணுறாங்க. என்னன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கால தாமதமாகும் பொழுது அவங்க இன்னொரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாம் திருமணம் செய்கிறார். அதனுடைய விளைவு அவளுக்கு ஒரு குழந்தை உருவாகிறது. இப்போ இந்த சம்பவம் நடக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல, வேலியில போன ஓனான மடியில கட்டின கதைன்ற மாதிரி அந்த ஆகார் அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா. அடிமை பெண்ணாக இருந்தவளை அவளை ஒரு அந்த குடும்பத்தில் முக்கியமான ஒரு பெண்ணாக மாற்றினார்கள். எதற்காக அப்படின்னா, சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி மாற்றினார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த 2 பெண்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க சண்டை போடுறாங்க. கடைசியில் சாராள் சொல்றா, இவ்வளவுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு ஆபிரகாம் மேல பழிய தூக்கி போட்டாங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம செய்கிற தவறு பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், அதனுடைய விளைவுகள் நமக்கு வரும்போது அந்த பழியை தூக்கி யார் மேலேயே போட்டுடுறோம். உன்னால தான் நான் இதை செஞ்சேன், நீ தான் இதுக்கு காரணம், நீ தான் அப்படின்ற. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்த பொழுது ஆபிரகாம் கொஞ்சம் அப்படியே திகைச்சு போய் நின்று இருப்பான். நம்மளா இந்த ஐடியாவை சொன்னோம், நான் இதை பற்றி பேசவே இல்லையே, சாரால் தானே இவ்வளவும் பேசுனாங்க, திடீர்னு இப்போ ஏன் மேலே பழியை தூக்கி போடுறாங்களே அப்படி யோசிக்கும் போது இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஆபிரகாமை சந்திக்கிறார். 99 வயதாகும் போது, அப்போ ஏறக்குறைய 24 வருஷம் கழித்து ஆபிரகாமை ஆண்டவர் இப்பொழுது திரும்பவும் சந்திக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ல வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அவனுக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஏன் அப்படின்னா, நீதான் பதறுகிற, ஆனா அற்புதம் செய்கிற கர்த்தர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் பதறோம், இத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி நடக்கும், இது இப்படி நடக்குமா, இது நடக்குமா, இல்லை நான் இப்படியே காத்திருந்தே அழிஞ்சு போயிடுவானா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இந்த மாலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய காற்றை வீச பண்ணினால் செங்கடலே 2ஆய் பிளந்துரும். அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம அவரை என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இவ்வளவுதான் அவரால் முடியும், இதுதான் நடக்கும், இதுக்கு மேலே யார் செய்வாங்க, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, இன்னார் இடத்துல உதவிக்கு போகலாமா, இவங்களை கேட்கலாமா. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நான் உன் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்துச்சு, ஒரு தவறு நடந்துச்சு. ஆண்டவர் அந்த தவறை அவனுக்கு சுட்டி காட்டுவதற்கு பதிலாக ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன தெரியுமா? இனிமேலாகிலும் எனக்கு முன்னால நீ எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். நம்புறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் எப்படி உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேனோ அதே போல நீ எனக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நான் உனக்கு ஒரு நன்மையை தருவேன் வாக்கு பண்ணிட்டார்னா அந்த வாக்கு மாறாது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சில சோதனைகளுக்குள்ளே நடத்துகிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நமக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களை விட மேன்மையானது. அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இங்கே நடக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அங்க அந்த அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அந்த வார்த்தையோடு நிறுத்தல. அடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு என்ன பையன், என்ன குழந்தை பிறக்கும்? ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஆமாம், ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளவு தூரம் வாக்கு பண்ணி தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அவர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆனால் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா அங்கே திரும்பவும் அவங்களுடைய சூழ்நிலை என்ன பண்ணுது தெரியுங்களா? சாராளை நம்பிக்கையற்றவளாகவே வைத்திருக்கிறது. சாராளை நம்பிக்கையற்றவளாகவே வைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல ஆண்கள் வேலைக்கு போவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருக்கிற கவலையெல்லாம் மொத்தமாக வாரி தலை மேலே போட்டுக்கிட்டு, நான் தான் இந்த உலகத்தில் எல்லாரை விட ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி தெரியலை, வெளியே நடக்கிற பிரச்சனை தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை தான். சாராள், ஆபிரகாம் கொஞ்சம் அங்கங்கே போயிருப்பார், மற்றவர்களோட பேசியிருப்பார், பழகியிருப்பார், கவலைகளை மறந்துருப்பார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நம்பினவன் நம்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த சாராளினுடைய நம்பிக்கை என்ன ஆச்சு தெரியுமா? என் சரீரம் செத்து போனது இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை சொல்கிறா, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? இது உடனே வர்ற வார்த்தை கிடையாதுங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு உடனே கவுண்டர் அட்டாக் கொடுக்குற வார்த்தை கிடையாது. இது எவ்வளோ நாள் யோசிச்சு ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது இல்லை, ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது இப்போ 20 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் ஆச்சு வாக்குத்தத்தம் பண்ணி. நான் அந்த மனுஷன் அவரை நம்பி வந்தார், ஒன்றும் நடக்கலை, என்னதான் ஆகும்? எனக்கும் வயசாகிட்டே இருக்குது இல்லை. கண்ணாடியை பார்த்துருப்பாங்க, முகம்லாம் சுருங்குது, அந்த பளபளப்பெல்லாம் இப்போ குறைஞ்சி போயிருக்குது, எனக்கு வயசாகுது. தலையை பார்த்துருப்பாங்க, அங்கங்கே கொஞ்சம் நரை விழுந்திருக்கும், ஐயோ எனக்கு தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்போது கொஞ்சம் முட்டி எலும்பு கடக்குன்னு ஒரு சத்தம் வருது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, படுத்தா எழுந்திருக்க முடியல, நான் பலவீனமாய் கொண்டிருக்கிறேன், என் சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூட்டு வலி வரும், உடனே நம்ம நினைப்போம் இது அவ்வளோதான் போல இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எலும்பு தேஞ்சிரும் போல இருக்குது, எலும்பு தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, ஆப்ரேஷனுக்கு போனால் அது கால் சரியானாலும் உண்டு, சரியாகாமல் போனாலும் உண்டு இல்லை. கொஞ்சம் வந்த உடனே அப்படியே நிறைய கற்பனை பண்ணுவாங்க. சாரால் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா கற்பனை பண்ணியிருப்பாங்க, எங்கள் ஐயா வீட்டு ஐயாவுக்கு உடம்பு பலன் குறைந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய பலன் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார, அது எப்போ நடக்கும்? இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, திரும்பவும் சொல்கிறாரு. அந்த 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தில், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உண்டத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ
வேதம் சொல்லுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். பைபிளே சொல்லுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இதை திரும்பவும் பைபிள் சொல்லுது சாராள் அதை தன் மனதில் வைத்து என்ன செய்தாலாம், நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனத்தில் சாராள் நகைத்தாள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த அம்மா பயந்து போய் சொல்றாங்க, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இவ்வளவும் நடந்தும் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவர் எப்படி நம்புறாரு பாருங்க. இல்லாதவைகளை, சாராளுக்கு இன்னும் கற்பமே உண்டாகலை, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பேரே வச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், நீ ஷூக்காக ஜெபம் பண்ணும்போது முதல்ல சாக்ஸை வாங்கி வையினார். அல்லேலூயா. ஷூக்காக ஜெபம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணோம்? நம்ம சாக்ஸ் வாங்குற ஐடியாவே கிடையாது நமக்கு. ஷூ வந்த பிறகு பார்க்கலாம், அது சாக்ஸ் போடுறதா சாக்ஸ் போடாமல் போடுறதா அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஷூ வரட்டும் முதல்ல, அப்படி தானே? ஒருத்தர் அந்த விசுவாசத்தை பாருங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய மனைவி ப்ரெக்னென்ட் ஆகி மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாராம், அவங்க ரூமை ஒரு தனியாக இப்போ ஒரு குழந்தைய வச்சா எப்படி இருக்கும், ஒரு குழந்தைக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அதுபோல் அவங்க மருத்துவமனைக்கு தான் போயிருக்கிறாங்க. இவர் தொட்டியில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அந்த சுவற்றிலெல்லாம் பிள்ளைகள் இருந்தால் ரூமில் என்னென்ன எல்லாம் பொம்மைகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. குழந்தைகளுக்கான சின்ன குழந்தைக்கு தேவையான ஷொட்டர் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார், அந்த பிள்ளைக்காக நான் இதை செய்திருக்கிறேன். குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. விசுவாசத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக எனக்கு ஒரு நன்மையை தருவார். அதனுடைய விளைவு தான் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பாருங்க. 6வது 7வது வசனத்துல சாராள் இப்போ குழந்தைய கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அல்லேலூயா. நிச்சயமாய் நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு. சாராள் நகைத்தார்கள். முதல் நகைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஏளனமான சிரிப்பு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த அம்மா அழறதா சிரிக்கிறதா தெரியல. வேதம் சொல்லுகிறது, அவள் நகைத்தாள். சத்தமா கூட சிரிக்கல, சிரித்தாள்னு போடல, நகைத்தாள். மனதிலிருந்து அப்படியே ஒரு சந்தோஷம் பொங்கி வருது. கையில இருக்கிற குழந்தைய அந்த அம்மா ஏந்திட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம் 6வது வசனம், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பால் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அந்த அம்மா பாருங்க எப்படி முதல்ல இருந்த சூழ்நிலை அதுதான். யாரும் நம்பிக்கையோட சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சாராளுக்கு சொல்றாரு, என்னை நகைக்க பண்ணினார், நான் என் குழந்தைக்கு என்ன பண்ண போகிறேன்? பால் கொடுக்க போறேன். முதிர்ந்த வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன். அல்லேலூயா. சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள்ல இது நடக்காது. என் வாழ்க்கையில் இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒரு நன்மையை நான் பார்க்க மாட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஏதாவது சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக வாக்கு பண்ணினதை நான் உனக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா
அந்த இடத்துல 20வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 24:20. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். யார் சொல்றது தெரியுமா? சவுல் தாவீதை பார்த்து சொல்றார். இதுக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமா இருந்தவங்க, சரிதானா? சவுல் துரத்துவாரு, தாவீது ஓடுவார். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அந்த டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டாம் அண்ட் ஜெரி அந்த அந்த ஜெரி என்ன பண்ணாது, அது சாகடிக்காது. அதை அடிக்கும், அது செத்த மாதிரி கிடக்கும், இது அதை வச்சுட்டு விளையாடும், திடீர்னு பார்த்தா அது ஓடி போய் தப்பிச்சிடும். அதே மாதிரி தான் தாவீது அடிக்கடி சவுலுக்கு பயந்து ஓடுவான். எங்கேயாவது போய் பத்திரமா ஒரு இடத்துல இருந்தாருன்னா எவனாவது போய் சொல்லி கொடுத்துருவான், ஐயா தாவீது இந்த ஏரியாவில் நான் பார்த்தேன். உடனே இவர் தன்னுடைய முழு படையோட, மொத்த படையோட கிளம்பிடுவார். இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த நிலையில தாவீதினுடைய இடத்துல இருந்தோம்னா என்ன யோசிப்போம்? என்னைக்காவது ஒரு நாள் மகனை நீ தனியா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு. இல்லை, தாவீது யுத்த வீரன். அவன் சவுலினுடைய படை தளபதியாக இருந்தவன். அவனுக்கு யுத்தம் பண்ற எல்லா டெக்னிக்கும் தெரியும். அவனுடைய யுத்தத்தில் அவன் ஒரு நாளும் தோற்றதில்லை. கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த ராஜ்ய பாரத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு முன்னால அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது பாருங்க. மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறதுன்னு ஓடுறான். அப்போ அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நான் மாட்டிடுவேன். அவன் அப்படி தானே சொல்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை பிடிப்பான், என்னை கொன்று போடுவான். அப்படி தான் அவன் ஓடிட்டு இருந்தான். இப்போ பாருங்க, இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று தாவீதுக்கு கிடைக்குது. 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு கெபின் இடத்துல போகிறார். மலை ஜலாதிக்கு போனான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. அதை சுற்றி இருக்கிற இடங்களில் தாவீதும் அவனுடைய மனுஷரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது தாவீதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சான்ஸ். எதுக்கு? தனியாக மாட்டி இருக்கிறான். அங்கே ஒரே போட்டு முடிச்சுட்டு நான் தான் ராஜான்னு சொல்றதுக்கு அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்காது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணின தேவன் அவர் தன்னை கொண்டு வந்து அந்த அரியணையில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்தான். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவனோடு கூட இருக்கிற மனிதர்கள் அவங்கிட்ட சொல்றாங்க, அந்த 4வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ உன் பார்வைக்கு நலமானதை செய். அல்லேலூயா. நம்மளா இருந்தோம், நான் உங்களை குற்றப்படுத்த சொல்லலை. நம்மளா இருந்தோம்னா உன் பார்வைக்கு நலமானபடி செய்யன்னு கர்த்தர் சொல்லி நம்ம கையில் நம்ம சத்துருவை ஒப்பு கொடுத்தால் என்ன செஞ்சிருப்போம்? காலி பண்ணும், இல்லாமே போ. இனிமேல் தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இவன் இனிமேல் என் கண்ணிலேயே படாத மாதிரி முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சிருப்போம். ஆனால் தாவீது பாருங்க என்ன பண்றான், தன்னுடைய கூட இருந்தவர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, இது உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். மேக்சிமம் தாவீது தன் மனதுக்கு ஏற்றபடி செய்தது என்ன தெரியுமா? சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சரி, அறுத்துட்டார, எப்படி இருக்கும் அவருடைய மனநிலைன்னு பார்த்தா அடுத்த வசனம் சொல்லுது,
தாவீது சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. படபடப்பாயிடுச்சு. இப்போ படபடப்பாயிடுச்சு. உன் விருப்பப்படி செய்யின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனை இவன் சால்வையை அறுத்துட்டு வந்து அதுக்கு படபடத்து போய், நான் நினைக்கிறேன் பிபி கூடி போச்சு. உட்கார்ந்து என்னடா இப்படி பண்ணிட்டோமே, அவருடைய சால்வையை அறுத்துட்டோமே, அது நல்லதா, ஆண்டவருக்கு பிரியமானதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை. அப்போ சால்வையின் ஓரத்தை அறுத்ததை கூட அவன் எப்படி பார்க்கறான் தெரியுமா? அவன் மேல கை போட்டதை போல தான் பார்க்கறான். அவனை கொலை பண்றதுக்கு ஈக்குவலா பார்க்கறான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியே சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, அவனுடைய சால்வை அறுத்ததை குறித்து அவன் சொல்றான், இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் தராத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நானா பதறி போய் ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு பிடுங்கி எடுக்கிறத விட பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்க பாருங்க, இப்போ தாவீது தான் செய்த காரியத்தை அங்க சவுலுக்கு சொல்றாரு, நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனா உங்களை நான் உயிரோட விட்டு இருக்கிறேன், நீங்க தான் என்னை கொலை பண்ண தேடுறீங்க அப்படின்ன உடனே எந்த சத்துரு இவனை கொலை செய்ய தேடினானோ அதே சத்துரு அவனை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? 19வது வசனத்தை பாருங்க. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. எனக்கு குறுக்கு வழி தேவையில்லை. கர்த்தர் தருகிற நன்மை நிச்சயமான நன்மையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இவர் சொல்றாரு, இப்பதான் சவுல் சொல்றாரு, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். எந்த மனுஷன் தாவீதை அழிக்க நினைச்சானோ அவன் வாழ்த்துறான், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய். ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே அவனை உயர்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நிச்சயமான கிருபை. அது எப்படிப்பட்டது? நீ பதறாம பொறுமையா காத்திருந்து கர்த்தர் உனக்கு தரும் நன்மைக்காக, அவருடைய வேலைக்காய் காத்திருந்தால் அபிஷேகம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நம்மை மேன்மைப்படுத்தும். இப்போ முதல்ல ஆண்டவர் சாத்தியமில்லாதவைகளை, அசாத்தியமானவைகளை சாத்தியங்களாக்குகிறார். ரெண்டாவது, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறார். மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கை உயிர் பெறும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை உயிர் பெறும். நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை உயிர் பெறும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்தில் வர்றான். ஆண்டவரிடத்தில் வந்து அங்கே அவர் சொல்கிறாரு, 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிங்க 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறது, யவீர் என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து. அருமையான தேவஜனமே, இங்கே நாம் பார்க்கிற ஒரு மனிதன், அவன் முழுமையாக கர்த்தரை நம்பி இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டு சொல்றாரு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அருமையானவர்களே, நம்ம குடும்பங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லை, அது இயற்கையாக நடக்கிறது தான். அப்பா அவங்களுக்கு யார் மேலே பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும்? மகள்ங்க மேலே பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அம்மாவுக்கு ஆமாம், இது ஏன் வந்துச்சு தெரியாது, ஆனால் நடக்குது. இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, யவீர் அந்த பிள்ளை அவ்வளோ நேசிச்சிருப்பார். ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளை மகள் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அவள் துடிக்கிற அந்த துடிப்பு, அது அவள் வேதனைப்படுறதை பார்க்கும்போது அப்பாவுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், எப்படியாவது அவள் சுகமாக வாழணும் இல்ல. அதனால இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவமனை இருந்துருச்சுன்னா அங்கே போய் அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? என் சொத்தை வித்தாவது கொடுக்குறையா, என் பிள்ளை என்ன பண்ணுங்க, காப்பாத்திருங்க. இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுகிறான்.
இப்போ வேதம் சொல்லுது இயேசு அவனோடு கூட போகிறார். போகும்போது நடுவில் ஒரு அம்மா வந்துட்டாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் இயேசு நின்று கேட்குறாரு, யார் என்னை தொட்டது? எல்லாம் இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு திரும்பினா இங்கே ஒரு செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போனாள். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்பார்ப்போட இயேசுவின் இடத்துல வந்து இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அவர் வர்றதுக்குள்ள மகள் மரித்து போனாள். இங்கே பைபிளில் அவன் என்ன அழுதானா இல்லை ஏதாவது பண்ணானா ஒன்றுமே போடலை. ஆனால் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், அந்த செய்தி வந்த உடனே அவன் அதிர்ந்து போய் நின்று இருப்பான். நான் நினைக்கிறேன் அழக்கூட முடியல, அந்த செய்தி அவனால் நம்ப முடியல. நான் நம்பி வந்தேனே, என் பிள்ளை உயிரோடு ஆயிடுவாளே, என் பிள்ளைக்கு சுகம் கிடச்சிருமே, அவ கூட நல்ல சந்தோஷமாக நானும் என்னுடைய காலத்தை கழிப்பேன்னு நினச்சனே. இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா போதும்னு நினச்சனே, அவர் வர்றதுக்குள்ளே இப்படி நடந்துச்சே. ஒருவேளை அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கூட மனசில் சபிச்சிருப்பான், இவ்வளோ நாள் வராது இப்போ வந்து வழியில் அவர் தடுத்துருச்சே அப்படின்னு அவன் ஒருவேளை நினச்சிருக்கலாம். என்னமோ நடந்தது. ஆனால் இயேசுக்கு ஒன்று தெரியும், இவனுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகக்கூடாது. அல்லேலூயா. காலம் கடந்தது, மரித்தே போனால், அல்லேலூயா, கொஞ்சம் அப்படி உயிர் துடிச்சிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு 36வது வசனத்தில், ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போனது, இனி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுது உன் நம்பிக்கை திரும்ப உயிர் பெற போகிறது. அல்லேலூயா. செத்து போன உன்னுடைய நம்பிக்கை திரும்ப உயிர் பெற போகிறது. மரித்து போன உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் உயிர் பெற செய்யும்படி இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு பயப்படாதே, எதுவும் நடக்காது, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நமக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவர். நான் வந்து சுகமாக்குறேன்னு இயேசு புறப்பட்டார் இல்லையா, அந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப அவனை பார்த்து சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. போயிட்டாங்க. இப்போ அங்கே போகும்போது வேதம் சொல்லுகிறது, நிறைய பேர் உள்ள இருந்துட்டு சந்தடி பண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 38வது வசனத்தை பாருங்க, ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டார். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனேன், அப்போ தான் அந்த குறிப்பிட்ட நபர் மரித்து போயிருக்கிறார். சொன்ன உடனே போயிட்டேன். அந்த 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 உடலை அவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சிருக்கிறாங்க. நான் போனேன், பாஸ்டர் வராரு, பாஸ்டர் வராருன்னாங்க. ஆனால் அவங்க உள்ளே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வந்தா எனக்கு என்ன, யார் வந்தா எனக்கு என்ன, ஓன்னு அழறாங்க. நான் போய் நிற்கிறேன், என்னை பிடிச்சி வெளியவே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளிட்டு அவங்க அழறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக வெளியே எப்படி ஒரு 10-15 நிமிஷம் நின்று இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் அழுது புழுது உருண்டு பிறண்டு அழுது கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்தின பிறகு தான் உள்ளே நுழைய முடிஞ்சுது. இப்போ யவீருடைய வீட்லேயும் அந்த சூழ்நிலை தான். பிள்ளை அப்போ தான் மரித்து போயிருக்கு. இயேசு அங்கே போகிறாரு. உள்ளே நுழையும் போது உள்ளே என்ன நடக்குதா, சந்தடி நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, உள்ள பரபரப்பாக இருக்குது, அழுகிற ஒரு கூட்டம். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, வாயை கட்டுங்க, கையை கட்டுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றி இருக்கோம்ல. இயேசு அந்த இடத்துல போய் சொல்கிற வார்த்தையை பாருங்க, உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார். இப்போ இந்த சந்தடியையும் இந்த அழுகையும் நம்ம வாழ்க்கையில் உள்ள கொண்டு வந்து வச்சோன்னா நிறைய காரியங்களில் நாமும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு நடக்கிறத பார்ப்போம், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம வாழ்க்கையில எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், நடக்கலை. இப்போ அது நடக்காதுன்னு ஒரு முடிவு வந்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா, அடுத்த வழியை ஸ்டெப் எடுத்து வைப்போம். இதையே யோசிச்சு உட்கார்ந்து இருந்தால் காரியம் நடக்காது. அடுத்ததை பார்ப்போம், ஆகிற காரியத்தை பார்ப்போம்.
ஆகிற காரியத்தை பார்ப்போம். இந்த ஆகிற காரியம் என்ன தெரியல. என்னுடைய நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்க போகிறேனா, அல்லது என்னுடைய நம்பிக்கை திரும்ப உயிர் பெற வைக்க போகிறேனா எனக்கு தெரியல. சந்தடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இயேசு என்னை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா பதற? உயிர் பெற செய்கிற நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். அற்புதங்களை செய்கிற நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். இழந்து போனதை உனக்கு திரும்ப தருகிற நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியங்களையும் நடத்தி முடிக்கிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். ஏன் நீ பதறிக்கிட்டு இருக்கிற? அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் சந்தடி பண்ணி அழுகிறீர்கள்? அழுகிறது என்ன? பிள்ளை என்ன பண்ணல? அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பிள்ளையை நான் உயிரோட எழுப்ப போகிறேன். நம்ம பார்வையில தான் காரியங்கள் முடிந்து போனது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நான் தான் இதை உயிரோட எழுப்ப போகிறேன். இந்த பிள்ளை மறிக்கல. எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்க போறா தெரியுமா? ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது போல எழுந்திருக்க போறா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். உலகம் பார்க்கிற பார்வைக்கும் கடவுள் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ நம்புகிற நம்பிக்கை நிச்சயமாய் நான் உனக்கு உயிர் பெற செய்ய போகிறேன். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம், அடுத்த காரியத்தை பார்ப்போம், நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ பதற? நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். நான் உனக்கு இதே காரியத்தை அற்புதமாக மாற்றி தருவேன். நடக்கிறது என்ன தெரியுங்களா? இயேசு வந்து அவ கையை பிடிச்சு தலித்தா கூமி என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? சிறுபெண்ணே எழுந்திரு. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவள் 12 வயது உள்ளவள். எதுக்காக அது சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை எழுந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டா. அல்லேலூயா. எழுந்த உடனே உட்காந்து தண்ணி கொடு, குளுக்கோஸ் கொடு, ஹார்லிக்ஸ் கொடு, குழந்தை எழுந்திருக்கிட்டோம், டயர்டாக இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. அவள் தூங்கிட்டு இருந்தவ எழுந்திரிச்சிருக்கிறான். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா முழுமையான அற்புதமாக அது இருக்கும். அங்கே அறகுறை அற்புதங்கள்லாம் இல்லை. எனக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை திரும்பவும் உயிர் பெறும், நிச்சயமாக உயிர் பெறும். நீ பதறி பயந்து அழுதது போதும், கர்த்தரை நோக்கி பாருன்னு சொல்றார். 3 காரியம் நடக்குது நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நான் இதை செய்வேன். 1, சாத்தியமற்றவைகளை நான் சாத்தியமாக மாற்றுவேன். முடியாது, இல்லை, கிடைக்காது அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அற்புதங்கள். 2வது, கர்த்தருடைய நாளுக்காக நேரத்துக்காக தாவீது காத்திருந்தான். ஆண்டவர் அவன் மேலே வைத்த அபிஷேகம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவனை ராஜாவாக நிறுத்தினது. 3வது, அந்த யவீரனுடைய நம்பிக்கை அற்று போனது போல இருந்தாலும் அதை திரும்பவும் உயிர் பெறச் செய்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நான் இந்த பிரசங்கத்தை வேற காரியத்தை தான் யோசித்தேன், ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்து இதை பேச வச்சிருக்கிறார். வரும்போது 5 நிமிஷம் லேட்டு. காரணம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. ஏன் இதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் நிச்சயமான கிருபையை நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம் நடுவிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இறங்கி வந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்வில எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், ஒருவேளை சாராலை போல நான் வயதாகி போனேன், என் கணவருக்கும் வயதாகி போச்சு, எனக்கு இனி ஒரு நன்மை நடக்குமான்னு சொல்றது போல, ஆண்டவரே காலம் கடந்து போயிடுச்சு சுவாமி, நான் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் கடந்து போச்சு, இது நடக்கும் அது நடக்கும்னு யோசிச்சேன், எதுவுமே இது வரைக்கும் நடக்கல, எனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்குமோ அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாய் நடக்கும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி. நீர் தரப்போகிற அந்த நிச்சயமான கிருபைக்காக உமக்கு நன்றி. உலர்ந்த எலும்பு போல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில
திரும்ப எங்களை உயிரடைய செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்கள் மேல நீர் வைத்த அபிஷேகம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை அற்றுப்போனது போல இருக்கலாம். எங்களுடைய நம்பிக்கை உயிரடைய செய்ய போகிற கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து வரும் நாட்கள்ல உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான காரியங்களை, செயல்களை நாங்கள் அனுபவிக்கட்டோப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.